अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाह तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்ப்பிக்கப்பட்ட நபிமொழிகள். தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் பித்அத்துகளை ஒழிச்சு மார்க்க அடிப்படையில் சுன்னத்துகளை பேணும் மக்களை உருவாக்கிய அமைப்பு. இந்த அமைப்பு உருவாவதற்கு முன்பு தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் பித்அத்துகள் நிறைஞ்சிருந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மௌலித் ஓதுறது, ராத்திப் ஓதுறது, மீலாத் விழா கொண்டாடுறது, இது போன்ற பித்அத்தான காரியங்களை செஞ்சாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினாலும் தமிழகத்தில் இந்த தௌஹீதின் புரட்சியின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் சல்லு கமா ராய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸை கூட பொருட்படுத்தாம இன்னைக்கு மத்ஹபின் போர்வையினால இமாம்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு பலவாரா தொழுதுகிட்டு இருந்த அந்த மக்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து என்னென்ன செய்திகள் சொன்னார்களோ அதை அனைத்தையும் இன்னைக்கு மக்களுக்கு விளக்கப்பட்டு இன்று நபி வழியில் தொழுகை நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அத்தஹியாத் அமர்வில் விரல அசைக்கக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸை பின்பற்றியதற்காக நம்மளுடைய கொள்கை சகோதரர்கள் பட்ட இன்னல்கள் ஏராளம். ஆனா அல்லாஹ்வின் உதவியினாலும் அந்த கொள்கை சகோதரர்களின் உறுதியினாலும் மறைக்கப்பட்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை இன்று நடைமுறைப்படுத்த தோன்றியிருக்கு. ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் இந்த மத்ஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களின் நிலையை பார்த்தா மக்ரிபுக்கு முன் சுன்னத் இல்ல அப்படிங்கிற நிலை தான். இன்னும் சுன்னத் வல் ஜமாத் பள்ளியாசல்ல போய் நீங்க பார்க்கலாம். பள்ளியாசல்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில சில நிமிடங்கள் இடைவெளி இருக்கும். ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் கூட இடைவெளி இருக்கும். ஆனா மக்ரிபுக்கு பார்த்தோம்னு சொன்னா பாங்கு 6:10 அப்படின்னு சொன்னா இகாமத்து உடனே அப்படின்ற நிலை தான் இருக்கும். அவங்களுடைய நிலைப்பாடு மக்ரிபுக்கு முன் சுன்னத் இல்ல அப்படிங்கிற நிலை. ஆனா இந்த தௌஹீதின் புரட்சியின் மூலம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் மூலம் இன்றுள்ள மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா தௌஹீதுக்கு மக்ரிபுக்கு முன் சுன்னத் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே மக்ரிபுக்கு முன்னர் தொழுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஹதீஸ் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சஹருக்கு பாங்கு. சஹர் பாங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காட்டிய வழி. ரமலான் மாதத்துல நோன்பு நோட்பவர்களுடைய வசதிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொன்னப்போ கடிகாரம்லாம் இருக்கும் பொழுது இந்த சஹர் பாங்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை இழிவுபடுத்தினாங்க. அவங்க இழிவுபடுத்தினதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த பாங்கு சொல்றது இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று கூட சொன்னாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி கியாமத் நாள் வரை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஹர் பாங்கு நம்மளுடைய மர்கஸ்ல அனைத்தையும் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ் என்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 8 ரக்காயத்து தொழுகை.
இந்த 8 ரகாத் திராவியா என்ற தொழுகையில இரவு தொழுகை. ஆனா அவங்க திராவியா என்ற பெயர்ல நடைபெற்று வந்த இந்த விதத்தை மாத்தி நபி வழியை நடைமுறைப்படுத்த அந்த தௌஹீத் ஜமாத் முயற்சி சந்திச்ச எதிர்ப்பை போன்று வேறு எதுக்கும் சந்திக்கல. அந்த அளவுக்கு எதிர்ப்புகள். இரவு தொழுகை 8 ரகாத் அப்படின்னு சொன்ன உடனே தமிழகமே கொந்தளிச்சிச்சு, ஆர்ப்பாட்டமானது. இந்த கொந்தளிப்பு ஆர்ப்பாட்டம் எல்லாமே எப்ப அடங்குனுச்சு அப்படின்னு சொன்னா 8+3 ரகாத்துகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டம் அடங்குனுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரகாத்தை விட அதிகமாக இருந்ததே, 11 ரகாத் தான் தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்க தொழுகை வர்ணிக்கும் பொழுது அது அழகையும் நீட்டத்தையும் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த திராவியாங்கிற தொழுகையும் 20 ரகாத் தொழுகிற தொழுகைக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா ஆதாரம் கிடையாது. ஏன்னா 8+3 ரசூல்லா 8+3 ரகாத் தொழுதிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. 8+5 ரகாத் தொழுதிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா ரசூல்லா 20 ரகாத் தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு 20 ரகாத் தொழுபவர்களுடைய தொழுகையும் 8 ரகாத் தொழுபவர்களுடைய தொழுகை நிலையும் பார்த்தோம்னு சொன்னா ஒரே நேர அளவும் ஒரே அளவுல இருக்கு. இன்னைக்கு 20 ரகாத் தொழுகை வைக்கக்கூடிய அவருடைய இமாம் என்ன ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய கிராத் இருக்குது. ஆனா அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும்போது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை திருத்தமாக ஓதுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். அந்த மாதிரி குர்ஆனை ஓதி முடிக்கணும் அப்படிங்கிற அவசர நிலை இல்லாம ஒவ்வொரு நிலையிலும் ருக்கு சஜ்தா போன்ற அனைத்து நிலையிலும் நிதானமாக செயல்படுத்தப்படும் இந்த 8 ரகாத் இரவு தொழுகையில மக்கள் அதிகமாக வருவதை நம்ம இந்த தொழுகையில கலந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் எனக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திடல் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுவதை விட மஸ்ஜித் நபவியில தொழுவது 1000 மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவங்க நோன்பு பெருநாள் தொழுகையும் ஹஜ் பெருநாள் தொழுகையும் பள்ளிவாசலுக்கு செல்லாம முசல்லா என்ற திடலுக்கு சென்று தொழுவக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அந்த ஹதீஸை எடுத்து சொல்றப்ப திடல் தொழுகையா அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் செய்தார்கள், கிண்டல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்தால் அவங்களுடைய அந்த இழிவுபடுத்தினதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு அந்த ஹதீஸை உறுதியாக பின்பற்றியதன் விளைவு இந்த திடல் தொழுகை நடைபெறாத கிராமமே இல்லை என்ற அளவுக்கு இந்த ஹதீஸ் உயிர்ப்பிக்க